சிறகடி காசை அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா முத்து வந்து சீதாவோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டனால குடும்பமே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து வந்து அண்ணாமலையை கூட்டிகிட்டு சீதா வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா சம்மந்தம் வந்து பேசுகிறதுக்காக போகிறாங்க. அதே மாதிரி அருண் வீட்டிலேருந்து அருணும் அவங்க அம்மாவும் வந்துட்டாங்க. எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேசி தட்டு மாற்றிக்கிறாங்க. ரொம்பவே எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா முத்து வந்து ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். இதில் அருண் வந்து தேவையில்லாத கண்டிஷன்லாம் போடுறாங்க. கல்யாணத்துக்கு யாரும் குடிச்சிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே முத்துவை வெறுப்பேற்றுற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி முத்துவும் ஃபங்க்ஷனில் ஒவ்வொருத்தரும் எப்படி இருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும், யாராவது குடிச்சிட்டு வந்தால் கல்யாணம் வேணான்றவாரா, பொண்ணு விட்டுட்டு போயிடுவாரா அப்படின்லாம் சொல்லி முத்துவும் வம்பிழுக்கிற மாதிரி பேசி விட்டார். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அருண் வந்து கொஞ்சம் அடங்கி இருந்தார். இன்னொரு சைடு வந்து ரோகிணி வந்து முன்னாடி ஒருத்தன் பணம் கொடுன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ரோகிணி கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு 10 லட்சம் வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக பண்ணிட்டீங்கன்னா திரும்ப நான் டார்ச்சரே பண்ண மாட்டேன், இல்லை அப்படின்னா உன்னோட பேலன்ஸ் இருக்க விஷயத்தெல்லாம் நான் முத்துக்கிட்ட சொல்லிடுவேன், அவன் வீட்டில் போட்டு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுவான். திரும்ப பார்த்தீங்கன்னா ரோகிணி மாற்ற மாதிரியே வந்து விஷயம்லாம் நடந்துட்டுருக்கு. ரோகிணி வந்து அந்த பணத்தை வந்து கொடுப்பாங்களா இல்லாட்டி முத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் அவன் சொல்லிடுவானா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதுக்கு இடையில சீதாவோட கல்யாணம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடிய போகுது. சீதா கல்யாணம் முடியறதுக்குள்ள சீதா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண விஷயம் முத்துக்கு தெரியாமல் இருக்க வரைக்கும் தான் நல்லது. முத்துக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக பண்ணிடுவாங்க. ஸோ இந்த விஷயம் தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.